தமிழக வெற்றிக் கழகம் குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவதாக தெரிவித்துள்ள தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பெருமாள்சாமி, சீமான் பாலியல் குற்றவாளி எனவும் சனாதனம் பற்றி பேசியதால் திமுகவை இந்தியா முழுக்க விரட்டி அடித்ததாகவும் கடிந்துரைத்துள்ளார். திமுக கூட்டத்தில் யார் இருக்கா? இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒருத்தரும் கிடையாது. மொத்தத்தில் இன்னைக்கு திமுக எலெக்ஷன் 14% ஓட்டு எடுத்தாலும் பெரிய விஷயம். இதில் இங்கே இருக்கிறவனெல்லாம் இப்போ வாடகை வாயா சீமானை அனிதாவை விட்டு சீமானை போய் கூட்டு வராங்க. சீமானை வச்சு இப்போ காங்கிரஸ்க்கு எதிராக பேர சொல்கிறது வைத்தறிச்சல்ல. டெல்லியில் போர்டு தொங்க விடுறது உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தியில். இங்கே ஹிந்தி தெரியாது போடா, ஆனால் டெல்லியில் போர்டு ஹிந்தியில் தொங்க விடுறது. சனாதனத்தை பற்றி பேசினாலே இன்னைக்கு விரட்டி இந்தியா ஃபுல்லாக அடித்தாங்க உதயநிதியை. இனி உதயநிதி திமுக இருக்கிற கூட்டணி நார்த் இந்தியா வரை எந்த கூட்டணியிலும் திமுக இருக்கிறோம் அந்த கூட்டணி நிச்சயமாக நார்த் இந்தியாவில் வாக்கு விடாது. ஏன்னு கேட்டால் சனாதனத்தை பற்றி பேசியதால் இப்போ மாற்றி பேசலாம், சனாதனத்தை பற்றி பேசல. ஆக நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன், தாவேக்காக பேசுகிறேன் உடனே வெளியே அடுத்த சொல்கிறது இவர் தாவேக்காக பேசுகிறாரு. கண்டிப்பாக பேசுவேன், தாவேக்காக பேசத்தான் செய்வேன். நான் தவறுனா தவறு தான். நானே சொல்லிக்கிறேன், எல்லாரையும் கட்சியில் சேர்க்காதீங்க, கட்சியில் சேர்க்கறதுனால குற்றவாளிகளை கட்சியில் சேர்க்கறதுனால உங்கள் கட்சி பேர் கெட்டு போயிருன்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன். தாவேக்கா கடைசி குற்றவாளிகள் புகலிடமாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நானே தாவேக்காவுடைய மேல நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன்.